ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொடர்ந்து சாம்சங் கேலக்ஸி F04 மொபைல் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவை இன்னும் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸை நீங்கள் கெட் பண்ணிக்க முடியும். இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுடைய சாம்சங் மொபைலில் நீங்கள் லெஃப்ட் சைடு மூவ் பண்ணாலும் சரி, ரைட் சைடு மூவ் பண்ணாலும் சரி, சில அப்ளிகேஷன்ஸ் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்க அப்ளிகேஷன்ஸ் டிஸ்பிளே ஆகாது. ஸோ கீழிருந்து மேலே ஸ்வைப் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன்ஸ்க்குன்னு சொல்லி ஒரு லே அவுட் ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே எல்லா அப்ளிகேஷன்ஸுமே டிஸ்பிளே ஆகும். இதுதான் யூஸ்ஃபுல்லாக டிஃபால்ட்டாகவே இருக்கும். இன்னைக்கு இந்த வீடியோவில் எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு ஹோம் ஸ்க்ரீன்லேயே எனக்கு 4-5 பேஜ் இருந்தாலும் பரவாயில்ல, எல்லா அப்ளிகேஷனுமே உள்ளேயே டிஸ்பிளே ஆகணும். எனக்கு இதுக்குன்னு தனியாக கீழிருந்து மேலே ஸ்வைப் பண்ணால் அப்ளிகேஷன் டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறது எனக்கு தேவையில்லை. ஹோம் ஸ்க்ரீன் எல்லா அப்ளிகேஷனும் டிஸ்பிளே ஆகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க மொபைல்ல செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள ஹோம் ஸ்கிரீனை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறது ஹோம் ஸ்க்ரீன் லே அவுட்னு இருக்கும். ஸோ ஹோம் ஸ்க்ரீன் லே அவுட்டை கிளிக் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாக ஹோம் அண்ட் ஆப்ஸ் ஸ்க்ரீன்ஸ்ன்னு இருக்கும். அதாவது ஹோம் ஸ்க்ரீன் தனியாக இருக்கும், அப்ளிகேஷனுக்குன்னு சொல்லி ஸ்க்ரீன் தனியாக இருக்கும். இதில் தான் செலக்ட் ஆகிருக்கும். கீழே ஹோம் ஸ்க்ரீன் ஒன்லி அப்படிங்கிற செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அப்ளையை கிளிக் பண்ணிக்கங்க. அவ்வளோதான், அப்ளை ஆயிடுச்சு. இப்போ வெளியே வந்து நீங்கள் கீழேருந்து நீங்கள் லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ மூவ் பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிற எல்லா அப்ளிகேஷன்ஸுமே இங்கே டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again next videos.